டக்குன்னு ஒரு சட்னி அரைக்கலாம். அது 1 மினிட்லேயே அரைக்கக்கூடிய ஒரு சட்னி. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஒரு 10-15 பூண்டு பற்கள் தான். அதை மட்டும் உரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பூண்டு பற்கள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா உரலில் எடுத்துகிட்டு நல்லா நச்சு எடுத்துக்குங்க. நச்சு எடுத்துக்கிட்டு அதில் உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் அதை தாளிக்கணும். தாளிக்கும் போது என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நான் சொல்கிறேன். அதுமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்போயும் நீங்கள் சாப்பிட்றத விட 2 இட்லி ஒரு தோசை அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. செம டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. நம்ம இட்லி, தோசை எதாக இருந்தாலும் டக்குன்னு பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி. இப்போ நான் வந்து இந்த உரலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பூண்டு பற்களை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நச்சு எடுத்துக்கங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நச்சு எடுத்துக்கோங்க. தோலோடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பூண்டு பற்கள் நல்லா தட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். அதில் இந்த தனி மிளகாய் தூள் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் பூண்டும் காரம், மிளகாய் தூளும் காரம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப காரம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நார்மல் மிளகாய் தூளும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி வேணால் சேர்த்துக்குங்க. நான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மிளகாய் தூளை சேர்க்குறேன். மிளகாய் தூள் வந்து நல்லா அந்த பூண்டோடு சேர்கிற மாரி நீங்கள் அந்த இதுலேயே உரல்லையே நல்லா இடித்து எடுத்துக்குங்க. அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படி கடைஞ்சி எடுக்கிற மாரி பண்ணுவோம்ல, அதுமாரி கொடக்கல் ஆட்டுவோம்ல, அதுமாரி நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த மிளகாய் தூள்லாம் அதோட சேர்ந்து நல்லா வந்துடும். இந்த பாருங்கள், இதுமாரி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில். ஏன்னா நீங்கள் ப்ளெயினாக வந்து தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா அது அப்படியே கருகுன மாரி இருக்கும். அதனால் தேவையான கொஞ்சமாக தண்ணி மட்டும் அதில் விட்டு கலக்கி எடுத்துக்குங்க. நல்லெண்ணெயில் தாளித்தா தான் சூப்பராக இருக்கும். அந்த நல்லெண்ணெயை விட்டு அதில் கடுகு தாளித்து இதில் கொட்டிடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த பூண்டு மிளகாடியிலே நீங்கள் நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதில் தாளித்து கொட்டினீங்கன்னா அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி இதை தான் செய்வீங்க. இது போல் சூப்பரான ரெசிபியை பார்க்கணுன்னா போனஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.